ஸோ வெல்கம் டு இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்கில் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி என்ன பார்த்தோன்னா ஹேல்சி 50% பிளான் பார்த்தோம். ஸோ அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வீடியோலையும் ஒரு தடவை நான் ரிமெம்பர் பண்ணுறேன். கொடுத்துருக்க நேரத்துக்குள்ளே ஸ்டாண்டர்ட் டைமுக்குள்ளே அந்த ஒர்க்கை முடித்தார் அப்படின்னா அது நார்மலாக உள்ள வேஜஸ் தான் கொடுப்பாங்க. இப்போ கொடுத்துருக்க நேம் ஒரு 10 மினிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் ஒர்க்கர் வந்து 15 மினிட்ஸ் ஒர்க் பண்ணுறாரு, 5 நிமிஷம் கூடுதலாக ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறாரு அர்த்தம். அப்போ அவருக்கு வந்து மினிமம் வேஜ் தான் என்னமோ சரி வேலை பார்க்குறாரு, அந்த மினிமம் வேஜ் தான் கொடுப்பாங்க. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 10 மினிட்ஸ் ஸ்டாண்டர்ட் டைமுக்குள்ளார 5 நிமிஷத்தில் முடிக்கிறாரு, 7 நிமிஷத்தில் முடிக்கிறாரு, நல்லா ஸ்கில்டான ஆளாக இருக்கார் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இன்சென்டிவ் சேர்த்து கொடுப்பாங்க. ரைட்? இல்லை நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இன்சென்டிவ்ஸ்னால் என்னென்னா அந்த டைம் மிச்சமாகறதில் நமக்கு எவ்வளோ இன்கம் எக்ஸ்ட்ரா கிடைக்குதோ அதில் 50% வந்து அந்த ஒர்க்கருக்கும் 50% ஓனருக்கும் போகிறது தான் வந்து எமர்சன்ஸ் இது ஹேஸ்லி 50% பிளான். இப்போ இந்த எமர்சன் எஃபிஷியன்சி பிளான் அப்படிங்கிறது என்னென்னா இதுவும் வந்து சேம் இந்த ஒர்க்கு அண்ட் டைமை பொறுத்தின வேஜஸ் கொடுக்குறது தான். இது வந்து ஒரு கேரண்டீடு வேஜ் பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். கேரண்டியாக வந்து நமக்கு என்ன பண்ணும், வேஜஸ் நமக்கு கிடச்சிரும். என்ன சார் கேரண்டி அப்படின்னா, ஸோ அது ஹேல்சி 50% பிளானில் வந்து உங்களுக்கு கேரண்டியாக சொல்ல முடியாது. நீங்கள் டைம் லேட் ஆகிடுச்சு என்னால் ஒர்க்கை முடிக்க முடியலனாலும் உங்களுக்கு வேஜஸ் கட் பண்ணுறதோட வாய்ப்பு இருக்குது. இன்சென்டிவ் கூட என்னது கட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் வந்து கேரண்டியாக நமக்கு கிடைக்கும். இதை இன்னமும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அதில் நம்ம ஒர்க்கை கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் டைமுக்குள்ளே கம்மியாகவோ ஸ்டாண்டர்ட் டைம்லேயோ முடித்தா மட்டும்தான் நமக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். இதில் வந்துட்டு எமர்சன்ஸ் எஃபிஷியன்சி பிளானில் கொடுத்துருக்க வேலையை 66.67%, அதாவது 66.67% நீங்கள் வேலையை முடிச்சிருந்தாலே 100% வேலையை தான் முடிக்கணும் கிடையாது. அது கொடுத்துருக்க டைமில் 66%க்கு மேலே நீங்கள் அந்த ஒர்க்கை முடிச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு கம்பல்சரி அவங்க இன்சென்டிவ் கொடுத்து ஆகணும். இதுதான் எமர்சன்ஸ் எஃபிஷியன்சி பிளான். ஸோ இதை வந்து எக்ஸாமில் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இது மாதிரி 100% வேலை ஸ்டாண்டர்ட் டைமில் முடித்தா அது எந்த வேஜஸ் பிளானு கீழே வருது, 50% ஹேல்சி பிளானில் வருதா, எமர்சன்ஸ் எஃபிஷியன்சி பிளானில் வருதா, இல்லைனா 67.61% ஒர்க்கை முடித்தா இன்சென்டிவ் தரக்கூடிய பிளான் எது, எமர்சன்ஸ் எஃபிஷியன்சி பிளானா ஹேல்சி பிளானா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கிடுங்க.